வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லிருக்க எல்லா வீடியோஸும் கொஞ்சம் கொஞ்சம், அதனால நீங்க அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்ல. அப்ப என்ன பண்ணணும், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐகானை கிளிக் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். இன்னைக்கு சூப்பரான எம்மி ஸ்நாக்ஸோட தான் நான் உணவு செஞ்சிருக்கேன். கண்டி இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டோட ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஊர்ல வேறன்னு சொல்லுவாங்க, நார்த் இந்தியன் இதை ஹல்வான்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருந்தானுங்க டேஸ்டா ஒரு ஸ்வீட் பார்க்க போறோங்க. ஸோ டன் டன், ஸ்வீட் இஸ் ரெடி. இப்போ ஜான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாப்ல, அதை கேட்டுட்டு போய் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு சொல்லு. எல்லாருக்கும் எல்லாருக்கும் எப்படி இருக்கு சொல்லு. பயப்படாத, மம்மி பிடிச்சிருக்கேன். எப்படி இருக்கு சொல்லு. சூப்பராக சொல்லு. நீங்களும் செஞ்சு பாருங்கன்னு சொல்லு. சூப்பரா இருக்கு. ஜானும் நானும் சாப்பிட்டு வந்துடுறோம். நீங்க வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஹல்வா செய்ய போகிறோம். ரவா வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை பேனில் சேர்த்து அதில் முந்திரி பருப்பு, திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி 4 கலர்ஸ் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளாக் திராட்சை, செரி பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். 1 கப் ரவாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் ரவாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் அதை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுத்தமாக கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. 1 கப் ரவாவுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒட்டாமல் கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பு, திராட்சை, கிஸ்மிஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் 1 டீஸ்பூன் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஏலக்காய் துடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது ஒரு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹல்வா ரெடி. இது நம்ம ஊரில் கேசரின்னு சொல்லுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சூப்பரான எம்மி ரெசிபியில் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.